இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. சகோதரர் விஜய் வந்து நாங்களா திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? நான் இப்போ அதை விடுங்க. இப்போ நீங்கள் நாங்கள் கேட்கலைங்க, அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்கிறேன், யார் வேணாலும் வரலாம் பொது வாழ்க்கையில். நடிகராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நடிகராக இருந்தால் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாராக இருந்தால் வர முடியும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த இயக்கத்துக்கு ஏன் கலைஞரை அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்து எங்கள் தலைவர் போய் 53 வேலை பார்த்தவர். அதுக்கு அவர் துணைவியார் வந்து சாகப்புழைக்கு கிடக்கிறாங்க, அது இறந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட 10 மாதம் அந்த அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அந்த மேடையில் பேசும்போது அவங்க முதல் மனைவி இறந்துடுறாங்க. செய்தியை கூட கேட்டு அவர் வந்து அதோடு இறங்கி போகலை. அன்னைக்கு இருந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு தான் போய் சென்னைக்கு போனார். அப்படிப்பட்ட தலைவர் அவரை போய் அப்படி பேசுனாங்க. இவர் எங்கே, நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களா திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போகிறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம். நமக்கான வெற்றி வாய்ப்பு. அதே போல பாஜக வந்து ஏங்க மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. எதுக்கு இருக்காங்க போலீஸ்? எதுக்கு இருக்காங்க? அவர் வந்தான்னா அதாவது கம்பெனி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றது வருதுங்க. இந்த மாதிரி துக்க விசாரிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் போடுவாங்க. போலீஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? மத்திய போலீஸை வாங்குங்க, மத்திய போலீஸை வாங்கிட்டு போகலாம்ல. அதெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நான் அதுக்கே வரல. அவரை பற்றி விட்டாச்சு. அவர் எங்களை நேரத்தே சொல்லிட்டாங்க, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்களை பற்றி பேசணும். அப்புறம் நாங்கள் எதுக்கு பேசணும்? நீங்கள் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்க. அது சொல்லுங்கள். நான் இப்போ அதை விடுங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த ரீதியாக ஏதாச்சும் கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க. இது வேறு எதுவும் சும்மா கட்சி ரீதியாக கட்சியை போய்கிட்டு அது இதுன்னு பேசக்கூடாது. இந்த விலைவாசி ஏற்றம் இதை பற்றி ஏன்னா இன்றைக்கி விலைவாசி ஏற்றம், அரசாங்கத்துடைய குறைபாடுகள், இதை பற்றி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அரசியலில் இதில் எல்லா விளையாட்டமும் பார்க்கலாம். இப்போ அவங்க விளையாட்டுறன் இல்லை, நம்மளே அடித்து கொடுக்குறது. நம்ம என்ன விளையாட்டு? நாங்களே அடித்தா வச்சுருக்கேன். நீங்கள் கேட்குறதே தவறான இல்லை. கேள்வி கரெக்டு, நீ கேட்ட கேள்வி கரெக்டு, நெறியாளர் கேட்ட கேள்வி. இது எதுலேயும் விலைவாசி இது கிடையாது. அவங்ககிட்டே கேட்குறான். அவங்ககிட்ட நீங்கள் முன்னாலே என்ன விலைக்கு வாங்கினீங்க, அரிசி என்ன விலைக்கு வாங்கினீங்க? இப்போ அவர் கேட்டார்ல, இவர் தான் மாவட்ட செயலாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் கவிச்செல்வம். இவரின் கீழே 25 பகுதிச் செயலாளர் இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க. அத்தனை நிர்வாகியும் இன்னையிலேருந்து மதுரை மாநகரில் எல்லா பகுதியிலையும் போய் ஒவ்வொரு வீடாக போய் கேட்க போகிறாங்க. இதுக்கு கால அளவெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்டு அவங்கள்ட்ட முதல்ல அரிசி என்ன விலைக்கு வாங்கினீங்க, இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க, அதான் அவங்களே சொல்லுவாங்க. அதைத்தான் அடிக்க போகிறோம். முன்னால் என்ன விலைக்கு வாங்கினாங்க, இப்போ என்ன விலைக்கு அப்படின்னு 2 விலையும் அது ரெண்டும் கம்பேரிசன் பண்ணி அவங்ககிட்டே இதை கொடுக்குறோம். அவங்கள்ட்ட கொடுத்தா விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை அவங்க வீட்டுக்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது அருமையான கான்செப்ட். இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை. இது யாரையும் கேலி கிண்டல் பண்ணி அல்ல, அரசாங்கத்தை கேலி கிண்டல் பண்ணல. அரசாங்கத்துக்கு உண்மையான நிலை, இன்றைக்கி மக்கள் படுற உண்மை நிலை. இதை கூட நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் தன்னுடைய இதை கூட ஒரு இதாக எடுத்து எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆட்சியில் விலைவாசி ஏற்றிருக்குன்றத இது அளவுகோலாக எடுத்து நம்ம முதலமைச்சர் பார்த்து அந்த விலைவாசியெல்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு உங்கள் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தி பார்க்குற முதலமைச்சர், என்னப்பா இவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, அவங்க காலத்துக்கு நம்ம காலத்துக்கு இவ்வளோ வந்துடுச்சே, நம்ம பாலாறும் தேனாரும் ஓடுது, நம்ம ரோல்டு மாடலாக இருக்கோம், இந்தியாவிலே திராவிட மாடல் தான் முதன்மையானதுன்னு நம்ம சொல்கிறோம். மக்கள் இவ்வளோ தூரம் அவதிப்படுறாங்களான்னு தெரியும். அதை நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.